வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நலமா? சில நாட்கள் ஆகிவிட்டது சந்தித்து. ஒன்றும் இல்லை மக்களே, நம்மளோட மியூசிக் சேனல் சிம்ஃபோவி இருக்குதுல்ல, அதில் ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டுக்கு டைம் ஒதுக்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் வீடியோ எதுவும் பண்ணலை. நம்ம ரோட்டில் போகிறப்போ, நம்ம நைட்டு போயிட்டுருக்கப்போ எதிரில் ஹை பீம் போட்டு வருவாங்க தெரியுமா? எதில் ஒரு வண்டி வருது, ஏன்டா கொஞ்சம் லைட்டை டிம் பண்ணுவான், அவனுக்கு கண்ணு தெரியட்டும்னு பார்த்தா யோசிக்கவே மாட்டானுங்க. அவனை பாட்டு ஹை பீமை போட்டு வர்றது எவ்வளோ கோவம் வரும். உங்களில் நிறைய பேருக்கு கோவம் வரும், பச்சை பச்சையாக கூட திட்டுவீங்க. அதை மையமாக வச்சு எனக்குள்ளே இருந்த கோவத்தையும் சேர்த்து ஒரு பாட்டை எழுதி இசையமைத்து நானே பாடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த பாட்டை அந்த மேலே பின் பண்ணியிருக்கிறேன், வீடியோட எண்ட்லேயும் போடுறேன், பாருங்கள். பாட்டோட பேர் லோ பீம் போடுறா மயிறு. மயிறு என்பது கெட்ட வார்த்தை அல்ல, அதை கெட்ட வார்த்தை மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க. மயிறு என்பது தூய தமிழ் வார்த்தை. பாட்டை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சா ஷேர் பண்ணி விட்ருங்க எல்லாருக்கும். சரி, இந்த வீடியோவுக்கு இப்போ வரும். மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் என்னால் உடனே போய் பார்க்க முடியலை. காரணம் நமக்கு இந்த வேலை இருந்துச்சுல்ல. அதனால் நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க படம் நல்லா இருக்குது ஆகணும். அது இல்லாமல் மீமு அது இதுன்னு வந்துக்கிட்டு இருந்ததா நிறைய. மலையாளம் இண்டஸ்ட்ரி தொடர்ந்து 3 ஹிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான்டா இருக்குது, ஆளாளுக்கு ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே போகலாம், நமக்கும் கொஞ்சம் டைம் போட்டோம், டைம் கிடைக்கட்டும், பார்க்கலாம் அப்படின்னு 2 வாரம் ஆயிடுச்சு. 22ஆம் தேதி ரிலீஸ் ஆன படத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நான் ரொம்ப நாள் கழித்து என்ஜாய் பண்ணி சந்தோஷம், அழுக, ஆர்ப்பரிப்பு இது எல்லாத்தையும் ஒன்று சேர உணர்ந்த ஒரு படம், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண படமாக அது இருந்துச்சு. தியேட்டரை விட்டு வெளியே வந்தப்போ மனசார ஒரு படம், பா இப்போ தாண்டா படம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்ல, அந்த உணர்வு தான் வந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நிறைய ரிவ்யூ அது இதுன்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் சொல்லணுன்னு அவசியம்லாம் இல்லை. பட் எனக்கு பர்சனலாக என்னோட இதை நான் சொல்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு திருப்தியாக ஒரு படம் பார்த்த ஒரு நிறைவு. அட் த சேம் டைம் எனக்குள்ள ஒரு ஆதங்கம் வந்துச்சு. ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. இது இதை பற்றி நம்ம பேசணுன்னா நிறைய பேசலாம். நம்ம தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த ஒரு காலகட்டம்னு 2 ஃபேஸை சொல்லுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா 1980கள் அந்த டைம் சொல்லுவாங்க. அதாவது இயக்குனர்கள், புது புது இயக்குனர்கள், புது புது கதையம்சத்தோடு வந்த காலகட்டம்னு அதை சொல்லுவாங்க. அப்போ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதையாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லாம் தனி ஜேனராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வந்துச்சு. அதாவது இந்த 2003லேருந்து 2010க்குள்ளே அந்த காலகட்டத்தில் சொல்லேன், தமிழ் சினிமா அட் ஸ்பீக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கதையம்சம் உள்ள படங்கள்லாம் நிறைய வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. அந்த மாதிரி அந்த இதே இல்லைன்னு தான் நான் சொல்லேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம நண்பர் ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் நம்ம கூட ஷேர் பண்ணது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தமாக இருக்குது சகோதரா, என்னென்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை, முன்னெல்லாம் ஒரு டேரக்டரோட கண்ட்ரோலில் அந்த படம் இருக்கும். இப்போ டேரக்டர் கண்ட்ரோலில் படமே இருக்கிறது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேரக்டர் அவர் வரப்போ அவருடைய ஆரம்ப கட்ட படங்கள் அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருப்பாரு. கதை அந்த இதெல்லாம் எல்லாம் வேறு லெவலில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதே டேரக்டரு பெரிய ஹீரோ, பெரிய ப்ரொடக்ஷன் வரப்போ உண்மையிலே இது இந்த டேரக்டருக்கு படம் தானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நமக்குள்ளே வரும். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது நல்லா தானே, இவருக்கு படம் மாடா இது, இவர் இப்பெல்லாம் டைலாக் வைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கூத்து தான் நம்ம தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்லே ஹீரோஸோட கால்ஷீட்டை வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களே ஒரு டேரக்டரை புக் பண்ணுவாங்க, ஒரு படம் பண்ணியிருப்பா அப்படின்ட்டுன்னு. அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் இதெல்லாம் பண்ணிடுவாங்க, புக் பண்ணிடுவாங்க. டேரக்டருக்கு கதை கரு மட்டும்தான் இருக்குமே தவிர மிச்சம் எல்லாத்தையும் இங்கே இருக்க அந்த டீமே ஒரு 100 பேராவது அதை பட்டிட்டிங்கிறீங்க பார்ப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா டேரக்டரோட டச்சே பெரிய இடத்துல இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வைக்கணும், தேவையில்லாத சீனு, தேவையில்லாத டைலாக்கு, தேவையில்லாத பாட்டு, எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தார். உண்மையிலே அதாங்க நடக்குது. ஏன்னா நான் சொன்ன மேட்ருக்கும் இதுக்கும் நல்லா லிங்க் ஆகும். ஏன்னா டேரக்டரோட முதல் 2 படங்கள் 3 படங்கள்லாம் நல்லா பண்ணியிருப்பார். அதுக்கடுத்தது பண்ணக்கூடிய பெரிய ஹீரோ படங்கள்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸோட டேரக்டர் மிஸ்டர் சிதம்பரம் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார், கேரளா சினிமாவில் கண்டென்ட் வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருந்தது இல்லை அந்த டைமில். ஏன்னா அவங்க பெரிய லெவலில் பட்ஜெட் போட்டு படம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் எல்லாருக்குமே. அதுதான் அப்போ அவங்களுடைய சூழ்நிலை அவங்கள எதை நோக்கி தள்ளுதுன்னா, கண்டென்ட் வைஸாக தான் அவங்க படம் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற அந்த வழி இல்லாத
ஒரு நிலைமையில தான் அவங்க கண்டென்ட்டே வச்சு படம் எடுத்து வச்சு இப்போவும் அவங்க வந்து கண்டென்ட் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சின்னதாக சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகரும் கூட, ஆரம்பகட்ட நடிகரும் கூட கதையை தான் பார்க்குறாரு. மீடியமாக சம்பளம் வாங்குகிற நடிகரும் கதையை தான் பார்க்குறாரு. சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கிறவரும் கதையை தான் பார்க்குறாரு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, சமீபம் அந்த கண்ணூர் ஸ்குவாட்னு ஒரு படம் நம்ம மம்முட்டி சார் நடிச்சிருப்பார். அவ்வளோ பெரிய ஹீரோ, கேரளாவில் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார் அவருடைய அந்த ஸ்டோரி செலெக்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக மாஸ் பண்ணிட்டு போயிருப்பார். ஆனால் அவர் செலக்ட் பண்ணுற அந்த விதம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டோரி. இப்போ வந்த பிரம்மயுகம் ஸ்டோரி தான் எல்லாமே. அவங்க எல்லாருமே அந்த கண்டென்ட் தான் மெயினாக பார்க்குறாங்க. நம்ம ஊரில் இது எப்போ மாறும்னு தெரில. இதை நான் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால், ஹெச் வினோத் அவரோட படங்கள் முன்னாடி பார்த்துருப்போம். சதுரங்க வேட்டை அதில் வச்சிருக்கிற டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓப்பனாக இருக்கும். போலீஸ்காரனை திட்டுறதுனா கூட பொடா பொட்டை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் அங்கே நம்ம அஜித் சாரோட படம்னு எடுத்தாங்க வலிமை, அதில் டயலாக்லாம் பார்த்தீங்களா, அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் அந்த மனுஷன் எழுத மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. லைக்வைஸ் லியோ வந்து ஓகே, கலெக்ஷன் வைஸாக பெரிய இது ஆகும்னு எல்லாம் சொல்லிக்கலாம். விஜய் சாரோ அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய கெரியரில் அவர் நடித்த பெஸ்ட்டு, அவருடைய ஆக்டிங்கில் பேசப்படுற ஒரு கேரக்டர் லியோ. ஆனால் கதை வைஸாக, ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக எனக்கு அது திருப்தியாக இல்லை. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சில பேர் இப்போ தூக்கிட்டு வந்திருப்பாங்க, அது எப்படா நீ சொல்லலாம் ஆகுன்ட்டுன்னு. அதுதான் ஃபேக்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஏதோ திணிச்ச மாதிரியே இருந்துச்சு. எல்சியூன்ற ஒரு மேட்டரை வேணும்னு திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு லியோ பார்க்கும்போது எனக்கு. அது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவியாக, தனி மூவியாக எடுத்திருக்க வேண்டிய படம், அதுக்கப்புறமா ஐடியா போட்டு உள்ளே திணிச்சாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை மாதிரி ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோட படம் அப்படின்ற. ஆனால் படம் பார்க்கும்போது அது இல்லை. ஓகே, இது வந்து லோகேஷ் கனகராஜ் சாரோட படம்ன்ற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயோ போன மாதிரி அப்படியே போயிட்டு கடைசியில் தேவையில்லாத சீன் வச்ச மாதிரி, எதுக்குடா இது, எப்படா அது அன்சிங்காக இருந்துச்சு, லாஜிக் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பர்சனலாக இது என்னோட கருத்து. ஒவ்வொரு தடவை ஒரு இருக்கான், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் சினிமா காப்பாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதை வந்து எப்போ மாறும்னா, கம்ப்ளீட்டாக ஒரு கதையின் நாயகனோட இதாக இருக்கட்டும், எல்லாமே என்டையர் அந்த ஸ்டோரி மொத்த படமே டைரக்டரோட கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான். இது ஏன் கதை, இது இப்படி தான் வரணும், இப்படி தான் இருக்கணும்னு டைரக்டரோட முடிவு இருந்தால் மட்டும்தான் நல்ல படம் வரும். நீங்கள் வந்து 200 கோடி 300 கோடின்னு படம் எடுத்து இப்போது ஒரு இது பண்ணுறேன் பாருங்கள். மஞ்சுமல் பாய்ஸ் 20 கோடி பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க. அதுவும் டெக்னிக்கலாக அவங்க செலவு பண்ணது, அந்த செட்டு அது இதுக்குன்னு. எப்படி இது கணக்கு பண்ணி பார்த்தா இன்னும் 2-3 வாரத்துக்கு கூட ஓடும், தியேட்டரில் ஓடும். எப்படியும் 100 கோடி அடிச்சிருவாங்க. 20 கோடி போட்டு 100 கோடி அடிக்கிறது பெருசா, இல்லை இவங்க 250-300 கோடி போட்டு 400 கோடி அடிக்கிறது பெருசா? எல்லாம் வெப்ராளமாக வந்துச்சுங்க அதெல்லாம் பார்க்கும்போது. சில பேர் உடனே வந்துடுவாங்க, டே நீ அடுத்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுற, டே யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. தமிழ் சினிமா தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய போக்கை மாற்றணும். அதுக்கு டைரக்டர்கள், இங்கே திறமையான நல்ல டைரக்டர்கள்லாம் இருக்காங்க, நல்ல நல்ல படங்கள்லாம் வருது. ஆனால் அது எல்லாமே லோ பட்ஜெட் படங்களாக இருக்கும். பெரிய ஹீரோஸ் பெரிய பட்ஜெட்னு வரப்போ அது வந்து இங்கே வந்து சினிமா வந்து வியாபாரமாக தான் பார்க்குது. அதை தாண்டி சினிமான்றது ஒரு கலை, எலிசை நாடகம் கலந்தது தான் அந்த சினிமா. அந்த கலையாக பார்க்காம வெறும் வியாபாரமாக எப்போ பார்க்குறத நிப்பாட்டுறாங்களோ அப்போ தான் இங்கே சினிமா உருப்படும். இது என்னோட கருத்து. இந்த வீடியோ மொத்தமும் இந்த கருத்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? இல்லை அந்த படம் பார்த்து நான் ஓவரால் மாறி ஆக்சுவலாக நான் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நான் அழுதுட்டேன் நல்லா. எனக்குள்ள அன்றைக்கி ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்து, அடுத்த நாளும் ஓடுது, இன்றைக்கி எனக்கு ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த மைண்டு ஃபுல்லாக அந்த பாட்டும் சரி, அந்த படமும் சரி ஓடிட்டே இருந்துச்சு. இந்த படம் நான் எதிர்பார்த்து போனதை விட 10 மடங்கு இருக்குது. ஆனால் நான் சமயமாக நம்ம சில தமிழ் படங்களை எதிர்பார்த்து போய் டல்லாகி தான் திரும்ப வந்தேன். இந்த நிலை மாறணும். உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட லோபீம் போடுறா மயிறு அந்த பாட்டை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வலியை, ஆதங்கத்தை அந்த பாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. முயற்சி எடுத்து பண்ணியிருக்கிறேன். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே.